வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு தயாரா இருக்கீங்களா? வர நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது? அது என்னங்க எப்படி இருக்க போகுது? என் லைஃப் எப்படினாலும் சூப்பர் டாப் டக்கர் ஃபுல் கியர்ல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் என் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில தினசரி எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, நல்லது இருந்தாலும் சரி, அப்படி ஒரு சரிவு இருந்தாலும் சரி, எப்பவுமே இதை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் நான் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கீழே. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்றது முதல்ல எனக்கு தெரியும். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இப்பேற்பட்ட ஒரு பேஜை ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில நான் கொடுக்குற இந்த டேரோ வழியா வர கைடன்ஸ் அவங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அபண்டன்டான நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வரலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லயும் நான் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வார ரீடிங்கை நம்ம தொடங்குறதுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க. ஏதேனும் ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் 8ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சூப்பரா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக ஷேர் பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயாரா இருக்கீங்களா? இதோ ஸ்கிரீன்ல உங்களுக்காக அந்த 2 பியூட்டிஃபுல் கியூட் லிட்டில் ஏஞ்சல்ஸ். ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ரொம்ப அழகான ஏஞ்சல், பேபி ஏஞ்சலை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஆமாங்க, நான் எப்பவுமே சொல்றதுதான், நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் தாரக மந்திரம். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கார்டு 2 கார்டு இருக்கு ஏற்கனவே. சரி, உங்களுக்கான இந்த வாரத்துக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? முதல்ல இந்த கார்டு தான் வந்தது, டெஸ்பேர். ஓகே, சரி, உங்க லைஃப்ல இருங்க. இந்த கார்டு என்னன்னு பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் சரி. இண்டிபெண்டன்ஸ். மனசை திறந்து இண்டிபெண்டா இருந்து வாழ்ந்து பாருங்க. அது என்னங்க மனசை திறந்து இண்டிபெண்டா வாழ்ந்து பாக்குற விஷயம்? அதாவது நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேரை நம்ம எதிர்பார்ப்போம், தப்பே இல்லை. சில நேரத்துல ஒரு சில பிளாக்ஸை கொடுக்கறதுமே நம்ம நம்புற அந்த ஒரு சில பேர் தான். எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நமக்கு அந்த புஷ் இருக்கும், நமக்கு பண்ணியே தீரணும்னு நம்ம நினைச்சிட்டு விடாது முயற்சியா வந்து நிற்போம். இதெல்லாம் எதுக்கு உனக்கு, சும்மா இரு அப்படின்னு நம்மளோட அந்த கான்ஃபிடென்ஸே சில நேரம் அவங்க கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வாரம் எல்லாரையும் கேட்கறத விட அந்த ஒருத்தர் 2 பேரை கம்மி பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தரை கேட்டு பாருங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு அது கண்டிப்பா உதவும். அண்ட் உங்களுக்கான ஒரு கிளியர் வெர்ஷன் நீங்க முடிவெடுத்தாதான் வர ஆரம்பிக்கும். ஸோ மற்றவர்களுடைய முடிவுகள் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல உங்களுக்கு தெளிவு இருந்தாதான் உங்க வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத பாக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு பிளாக், உங்க திங்கிங் ப்ராசஸ்லயே ஒரு பிளாக் இருக்கும். ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, பட் அதுல பிளாக் வந்துகிட்டே இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் தாட் ப்ராசஸை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க ஏஞ்சல் கார்ட்ஸ்ல என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். ரைட், உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு. டே ட்ரீம், நிறைய கனவுகள் காணுங்க இந்த வாரம். ஓகே, தப்பே இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, அது என்ன உட்கார்ந்த இடத்துலயே கனவு காண்றது, அது கூட ஒரு குடுப்பனை வேணுங்க சில நேரத்துல. ஏன்னா நம்ம ஃப்ரீயா இருந்தாலே நம்ம மைண்ட் 1008 விஷயம் நம்மள போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுல ஒரு டைம் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க பாருங்க. அத்தனைக்கும் உன் கனவுகளில் ஆசைப்படு, அது நிறைவேறும். கனவா காணுங்க, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். கோ ஃபார் இட். பாத்தீங்களா, விட்டுறாத. இதுக்குதான் சொன்னேன், மத்தவங்களை வந்து இந்த வாரம் உங்க டெசிஷன்ஸை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. அவங்க இப்படிதான் எதுக்கு கனவு காண்ற அப்படி இப்படின்னு வாங்க. கடைசியில நம்மளும் சரி போடா இது நமக்கு இல்ல போல இருக்கே அப்படின்னு நம்ம போயிடுவோம். வேண்டாம், இந்த வாரம் உங்களுக்கான வாரம். தெளிவான முடிவுகளை நீங்களே எடுங்க, மற்றவங்களை உள்ள கொண்டு வராதீங்க. ரொம்ப முக்கியமான மெசேஜ் உங்களுக்கு அதுதான். ஓகே, உங்களுக்கான டேரோ மெசேஜஸ் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஆக்சுவலி நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண முடியறது இல்ல. அதுக்கான சரியான பர்சனும் உங்களுக்கு அமையல. இந்த வாரமும் அது அப்படிதான் இருக்க போது. சரியான பர்சன் உங்களுக்கு அமைய போறது இல்ல. பட் யூ ஆர் கோயிங் டு ஃபீல் அட்ராக்டட் டு சம் ஒன் ஆஃப் யோர் சாய்ஸ். அதாவது நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எப்படி அப்படின்னா, அவங்களுடைய வேல்யூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இப்படி இதுக்கெல்லாம் பயப்படுறோமே, இவங்க எப்படி இதெல்லாம் சூப்பரா பண்றாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து வியந்து, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, இந்த மாதிரி நானும் என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமா பாக்குறேன். கொஞ்சம் இமோஷனலான ஒரு வாரமா தான் இருக்கும். அண்ட் கவலைப்படாதீங்க, உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு சரியான மனிதர்களை சரியான நேரத்துல இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பி வைக்கும். சப்போர்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறத விட சூப்பரான கைடன்ஸ் உங்களை சேரும். சூப்பரான சப்போர்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சில நேரம் நீங்க ஒரு சில பேரை சந்தேகப்படலாம். ஆஹா, அழகான ஹெரோஃபென்ட் கார்டு. ஓகே, வரேன் அதுக்கு. சில நேரம் சில பேரை சந்தேகப்படலாம், பட் அந்த சந்தேகமும் நல்லதுக்கு தான் அப்படின்றத இந்த வாரம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் வந்திருக்க அடுத்த கார்டு பவுண்டரி செட் பண்ண எல்லாருக்கிட்டையும் உன் ரகசியங்களை ஷேர் பண்றதுக்கான வாரம் இது அல்ல அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப போயிட்டு எல்லார்கிட்டையும் இந்த சீக்ரெட் ஷேரிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வேண்டாம். எங்கெங்க பேசணுமோ அங்கங்க பேசுங்க. உங்க தைரியத்தை காட்டணும்னா அங்க உங்க தைரியத்தை காட்டுங்க. அமைதியா காட்டுங்க. போய் அடிச்சு புரண்டு நீயா நானா அப்படி காட்டாம பொறுமையா அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது பாருங்க. ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ இன் சர்ச் ஆஃப் யுவர் வாய்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேஜரா இருக்கானா கார்ட்ஸ். ஓகே, ஸோ எங்கெங்க எஸ் எங்கெங்க நோ சொல்லணுமோ அங்கங்க சொல்லுங்க. இந்த வாரம் உங்க வாய்ஸை பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க உங்க வாய்ஸ் எங்கெங்க ரொம்ப அது கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்களோ, சொல்ல முடியலடா அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டு ஓடி போயிருங்க. அட்லீஸ்ட் சொல்லுங்க. அதை தான் நான் சொல்றேன். யூ ஹாவ் டு நரேட். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அப்படி சொல்லுங்க. அதை சொல்லும் போது உங்க லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் இந்த வீக்கெண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இன்னும் இவ்வளவு நாள் அப்படியே ஸ்கேட்டர்டா இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைன் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆல்சோ நான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டேன். எந்த விஷயத்த எப்படி யார்கிட்ட சொல்லணும், ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் லிசனிங் இருக்கும். ஸோ உங்க கான்வர்சேஷனை கீ கான்வர்சேஷனா மாத்துங்க. இவங்க கிட்ட இவ்வளவுதான் பேசணும், இவங்க கிட்ட இவ்வளவு பேசினாதான் புரியும், இவங்களுக்கு இவ்வளவு சொன்னாதான் புரியும், இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு அவங்க கிட்ட பழகி பழகி வரக்கூடிய, ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்க டியூன் பண்ணிக்கணும் அப்படின்றதும் பாக்குறேன். கோ ஃபார் இட். ஓகே, அண்ட் என்னங்க எல்லாம் மேஜரா இருக்கானா கார்ட்ஸா வருது. பிளான் பிளான் பிளான். உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் பிளான். ஓகே, நிறைய பிளானிங் மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க. பட் இந்த வாரம் பிளானிங், அதுக்கு அடுத்து என்ன அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நிறைய கனவுகள் உங்களுக்கு வரக்கூடுமுங்க. நிறைய கனவுகள். அந்த கனவுகள் வழியா இன்னுமே நான் என்ன செய்யலாம், என் வாழ்க்கை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பீங்க. சில நேரம் ரொம்ப லவுடா இருக்கிற இடத்த தாண்டி போய் கொஞ்சம் உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க. அதாவது தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாம நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இப்ப நான் என்ன பண்ணா என் லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத நினைக்க வேண்டிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்றதையும் பார்க்குறேன். அதையும் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஆல்சோ இந்த நேரம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபினான்ஷியலி குட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையலாம். இவ்வளோ நாள் பெருசா இல்லாத ஃபினான்ஷியல் விஷயங்கள், இவ்வளோ நாள் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடங்கள்ல இருந்து பணம் வரத்துக்கான வாரமா கூட இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். சுத்தி முத்தி பார்க்கும்போது நிறைய கனவுகள் வரக்கூடும் இந்த வாரம். ஸோ கனவுகள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி கனவுகள் வருதுன்னு பார்க்க ஆரம்பிங்க. ஆல்சோ ஒரு பழைய ஃப்ரெண்டோட ரீகனெக்ட் பண்றதுக்கான வாரமா கூட இது இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் வேணுமா வேண்டாமான்றத கவனிச்சு அங்க போங்க. மேக்சிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. ஹாய் பாய் அதோட நிறுத்திக்கோங்க. ரொம்ப அந்த பழைய உறவுக்குள்ள போக வேண்டாம். அது ஒரு வார்னிங்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். ரிவீல், ஆங்கர், ரைஸ். ரிவீல், ஆங்கர், ரைஸ். அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்கிரீன் சேவரா வச்சுட்டு இதை போட்டுக்கோங்க. இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப்லயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
இந்த வாரம் உங்களுக்கு yellow ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் 22, 14 இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களை கொஞ்சம் கிரவுண்டடா வைக்கும்னு நான் பாக்குறேன். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு தனித்திறமை இருக்குங்க, ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. பட் அதை பயன்படுத்த வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. அதை பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க பெருசு. ஒரு சில விஷயம் நம்ம புஷ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. ஒரு சில விஷயங்கள் அதை ஃப்ளோவோடயே விட்டா அதே சூப்பரா நடந்துரும் எல்லாம். எதை புஷ் பண்ணணும், எஸ், எங்கெங்கே என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுன்றதுல நீங்க உங்களை புஷ் பண்ணிக்கணும். உங்களோட ஐடியாஸ், உங்களோட தனித்திறமையை வந்து அப்படியே ஜஸ்ட் லெட் இட் கோ, லெட் இட் ஃப்ளோட். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்சா ஈவினிங்ஸ் நடக்க ஆரம்பிங்க. நடந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வரும்போது அதற்கான அந்த கனவுகள் சொன்ன இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும். நல்ல கனவுகள் தேவை. இந்த வாரம் ரொம்ப மல்டி டாஸ்க் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ்லெஸ், அதாவது ஒரு ஒர்க் எடுத்து அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப காமா இருக்கவும் பழகிக்கோங்க. ரொம்ப கிரவுண்டடா தான் இருப்பீங்க. பட் அந்த சத்தத்துல இருந்து ஒதுங்கி கொஞ்சம் காம்னஸ் தேடி போங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் தேவைன்றதையும் நான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சப்போர்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றத மட்டும் நம்புங்க. வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் as always keep smiling. ஹாய், ரொம்ப அழகான ஒரு ஏஞ்சலை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக இந்த வாரம் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கை இந்த வாரம் எப்படி வடிவமைக்க போறீங்க, எப்படி வடிவமைச்சா உங்க லைஃப் இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்கன்னா ஐ ஆம் ரெடி. பியூட்டிஃபுல் வீக் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகான வாரம் நம்ம எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாரத்தை நம்ம எப்படி இன்னும் நமக்கு ஏத்தா போல் நமக்கு குட் திங்ஸ் வர அளவுக்கு நம்ம எப்படி அதை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ் இன்னொரு ஷஃபில் பண்ணலாம். ஓகே, ஒன் மோர் மெசேஜ். ஓகே, ஸோ 2 மெசேஜ் உங்களுக்காக பிரத்யேகமாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாருங்க, பாசிட்டிவிட்டி, ஸ்ட்ரைவிங். ஓகே, ஸோ இந்த வாரம் அழகான வாரம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஸ்டாண்டர்டை ரேஸ் பண்ணிக்கோங்க. நீ என்கிட்ட பேசணும்னா இல்ல என்கிட்ட பழகணும்னா இதுதான் உன் ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்றத நீங்க கொண்டு வந்தாதான் உங்க வாழ்க்கை மாறும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் யாருக்கும் கவலை கிடையாது, உங்களோட இருப்பாங்க, உங்களோட பழகுவாங்க, இன்னும் உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் பங்கேற்பாங்க. பட் அந்த வலின்றது நமக்கு மட்டும்தான். ஐ மீன் தி பெயின், அது நமக்கு மட்டும்தான். ஸோ உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மனிதர்களை சூஸ் பண்றீங்க, அவங்க வழியா உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷமும் கவலைகளும் வருது அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள்ல மட்டும்தான் இருக்கு. உங்களுக்காக உங்களுக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்குங்க. இதுதான் நான் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்கும். அதை டைட்டா பிடிங்க, அதை விட்டுறாதீங்க. நீங்க வந்து அவுடேட்டடா இருங்க, அப்டேட்டடா இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. பட் உங்களுக்கான அந்த எசன்ஸை தவற விட்டுறாதீங்க. ஓகே, நிறைய பாசிட்டிவிட்டி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுடைய ஸ்டாண்டர்டை ரேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க பாருங்க, அது நீங்களே இல்லை. எப்படி இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சூப்பர் டூப்பரா இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து ஒரு சில காலத்தின் கட்டாயங்களால நீங்க உங்களையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். எப்பவுமே அப்படியே இருக்கணுமா இல்லை? உங்க ஸ்டாண்டர்டை எப்பதான் நீங்க ரேஸ் பண்ண போறீங்க தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, கார்டு தானா திரும்புது. இன்னசென்ஸ். நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும்போது லைஃப் ரொம்ப சிம்பிளா இருந்ததுன்னு நினைக்கிறேன். யூ அட்ராக்டட் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். சரியான மனிதர்களை சூஸ் பண்ணீங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை நமக்கு வேற விதமான பர்ஃபார்மன்ஸ் காட்டுது. ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப சிம்பிளா இருங்க அப்படின்றதுதான் அந்த கார்டு. பாருங்க, இன்னசென்ட், சைல்டு எல்லாமே வருது. பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். ஓகே, ஸோ அழகான இதோ வந்துட்டேன் டேரோ கார்ட்ஸ் உங்களுக்காக. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? எஸ், உங்க இன்னசென்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ப்ராப்ளி அதுதான் உங்ககிட்ட பியூட்டின்னு நினைக்கிறேங்க. அந்த இன்னசென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை குழந்தைத்தனமா இன்னும் வச்சிருக்கு. நிறைய விஷயம் ப்ராப்ளம் உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அது கூட ஒரு பெரிய கைடன்ஸை கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கான மெசேஜ். வாவ், இந்த வாரம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்படி மேலே கீழே அப்படின்னு இருக்கலாம். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்காக கட்டாயமா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ
உங்க மனசுல நிறைய wounds இருக்கு. பாஸ்ட்ல நடந்த ரிலேஷன்ஷிப், உறவுகளை சார்ந்த மனக்கவலைகள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்காக மாறும். ஓகே, ப்ராபப்ளி அது எனக்கு வேண்டான்னு நினைப்பீங்களோ, இல்ல அது இருக்கிறனால எனக்கு கவலையா இருக்குன்னு நினைப்பீங்களோ, ஏதோ ஒரு கன்சென்சஸ்க்கு வந்து இனிமே இது எனக்கு வேணாண்டா அப்படின்னு நீங்க அதை தூக்கி போடுவீங்க. யூ வில் ஹீல். சம்வேர் ஐ எம் கோயிங் டு சி யூ ஹீல். இல்ல, சம்வேர் யூ ஆர் கோயிங் டு சி. நீங்களே வந்து அந்த பழைய வழிகள்ல இருந்து, ரணங்கள்ல இருந்து உங்களை அப்படியே பிச்சு எடுத்து வெளியில வரப்போறீங்க அப்படின்றத தான் நான் பாக்குறேன். போதும், இது நம்ம எவ்வளவு நாள் இப்படியே பேக் ஸ்டேஜ்லயே இருக்கிறது, எப்ப நம்ம ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வந்து மைக்க பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோல்டு மைன். டைப் பண்ணுங்க, கோல்டன் டைம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மைக்கை நீங்க பிடிச்சி பேசும்போது, இதுதான்டா என் கதை, இவ்வளோ வழிகளையும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன், என்னுடைய பயங்கள் என்னுடைய தாண்டி ஒரு வளர்ச்சியா நான் வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இந்த வாரம் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சுழி போட ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இவ்வளவு நாள் நடக்காத விஷயங்கள் அப்படியே சரி நடக்கலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்க கதைகளை சொல்லும் போது உங்களுக்கு வரும் சக்சஸ் வரப்போகுது. அப்போ உங்க கதைகளை சொல்லும் போது எவ்வாறு அதை சொல்லணும் அப்படின்றதையும் பிளான் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கதைகள் உங்களுக்காக ரிவீல் ஆக போகுது. ஓகே, பியூட்டிஃபுல்லா கதைகள் ரிவீல் ஆக போகுது. உங்களுக்கு ஒரு சின்ன புஷ் தாங்க தேவை. லைட்டா உங்களை யாராவது அப்படி தள்ளி விடணும். அதை தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரொம்ப அடிக்டடா இருக்கீங்க ஒரு சில தாட்ஸ்ல, ரொம்ப ரொம்ப அடிக்டடா. அதனாலதான் உங்களால இன்னும் அந்த மைக்க பிடிச்சி நான் வெற்றியாளர்டா அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அந்த வழியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெளியில வாங்க, அந்த எண்ணத்தோட உங்களால உங்க வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது. இப்போ ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு டஃப் ஃபேஸ் தாண்டீங்க இல்லையா, அந்த டஃப் ஃபேஸை வச்சுக்கிட்டு உங்களால உங்க வாழ்க்கையை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடிவு பண்றீங்க? இதே மாதிரி இந்த தாட் ப்ராசஸ்லயே இருந்தீங்கன்னா நீங்க பிஸியா இருப்பீங்க, பட் மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். அடுத்தென்ன மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கணும். நீங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்க வேண்டிய மைண்ட் உங்களுக்கு வேணுமா? யோசிங்க. யூ ஹாவ் டு கீப் மூவிங். உங்க அந்த சென்டர் ஸ்டேஜுக்கு வந்து பேக் ஸ்டேஜ்லயே இருந்தாச்சு. இப்ப நம்ம ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வந்து நான் தான் அப்படின்னு சொல்லும் போது என் வளர்ச்சி, என்னுடைய பயங்கள், என்னுடைய தோல்விகள் எல்லாத்தையும் பேசுறதுக்கு என்ன கதை வேணும்ன்றதை இந்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த வெற்றி வரும்போது இந்த கதையை கிடக்கு நமக்கு சொல்ல வரணும். அதுதான் உங்களுக்கு இந்த வாரம். நிறைய வெளிச்சத்தை பயன்படுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பிரெத் ஒர்க்கும் பண்ணுங்க, அது ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சர்வ், அலைன், ஷைன் எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப்லயும் கொடுக்குறேன். சர்வ், அலைன், ஷைன். பர்பிள் நிறைய பயன்படுத்துங்க. 15, 7 இந்த மாதிரி நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்க, எங்கேயோ கதவு மூடுது, எங்க இருந்தோ ஒரு அழகான கதவு உங்களுக்கு திறக்குது, இன்னொரு கதவு மூடுது, இன்னொரு கதவு திறக்குது. ஆனா ஒரு குரல் மட்டும் உங்களுக்கு கேக்குது, நீ ஜெயிப்ப. ஏன்னா இந்த வாரம் நிறைய வெற்றிகளுக்கான வாரமா நான் பாக்குறேன். ஏதோ என்னைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான முதல் படியா இந்த வாரம் நீங்க எடுத்து வைக்க போறீங்களோ அப்படின்னு ரொம்ப ப்ராமிஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ப்ராமிசிங்கான, ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு வாரத்தை நான் பாக்குறேன். இந்த வாரம் உங்க வாழ்க்கையில எல்லா சிறப்பான விஷயங்களும் கொண்டு வர போகுது. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற டைம்ஸ் வரும். என்ன பண்ண போறோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு ரெஸ்ட்லெஸ்ஸா கொஞ்சம் புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையலாம். பட் உங்களை தேடி நிறைய பேர் வரப்போறாங்க. யூ வெரி போல்ட். என்னடா பெருசா மேஜர் இருக்கான கார்டு வரலையேன்னு பார்த்தேன். 3 கார்டு, 2 கார்டு ஏற்கனவே வந்தது, பட் ரொம்ப ஓகே அப்படின்னு மாதிரி இருந்தது. இதோ வந்துருச்சு ஸ்ட்ரென்த். யூ வெரி போல்ட். ரொம்ப இண்டிபெண்டான ஒரு பர்சன் நீங்க. இனிமேல இருந்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். ரொம்ப அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.